ஆன்மீகம், கடவுள், புராணங்கள் இதெல்லாம் முழு பொய் அப்படின்னு சொல்றது துசங்கம். ஐயா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய அகம், அந்த ஒரிஜினல் அசம்ஷனை, நீங்க இப்ப வச்சிருக்கிற உங்களுடைய ஒரிஜினல் அசம்ஷன், அகம் பாவத்தை நீங்களா டெவலப் பண்ணிக்கல. எல்லாம் சமுதாயம் மொத்தமா வந்து உங்க மேல கொட்டிட்டு போயிருக்கு. அப்பா அம்மால இருந்து ஆரம்பிச்சு பெரியவங்க, தாத்தா பாட்டி, உள் சுத்தி இருக்கிற சொந்த பந்தம், மாமா மச்சான், சமூகம், டீச்சர், இவங்கெல்லாம் உங்க மேல கொட்டுறாங்க. கொடுமை என்னன்னா, அந்த அவர்களுடைய அசம்ஷன்ஸை எல்லாம் நீங்கள் கேள்வியே கேட்காமல் உள்வாங்குகிறீர்கள். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 100 ஃபைல் வந்தா நீங்க அதை அட்டன் பண்ணி வெரிஃபை பண்ணி கேள்வி கேட்டு புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கி இல்ல ரிஜெக்ட் பண்ணி இத மாதிரி ஒரு லாஜிக்கலா ஃபங்க்ஷன் ஆக முடியும். ஒரு நாளைக்கு 1 கோடி ஃபைல் வந்தா என்ன பண்ணுவீங்க? மொத்தமா எடுத்து டம்ப் பண்ணுப்பா அப்படின்னு அந்த மொத்த ஃபைல்ஸையும் டம்ப் பண்ண ஆரம்பிச்சிருங்க உங்களுக்குள்ள. சுற்றி இருக்கின்ற உலகம் உங்கள் மீது சாற்றுகின்ற அசம்ஷன்ஸ், பாவங்கள், முக்கியமா இந்த காலத்து குழந்தைகள் மீது நடத்தப்படுகின்ற கான்ஷியஸ் தாக்குதல் சொல்ல முடியாதது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. குழந்தைகளுடைய பாவ சக்தியை, கான்ஷியஸ்னஸ் பியூட்டிஃபுல்லா மேனிஃபெஸ்ட் ஆகி ஃபங்க்ஷன் ஆகிற, அதுதான் பாவ சக்தின்னு சொல்றேன். அதை வளர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா குழந்தைகளை முதல்ல ராமாயணம், மகாபாரதம் போன்ற நூல்களை படித்து புரிந்து கொள்ள வையுங்கள். அதுக்கப்புறமா பார்க்கட்டும். எடுத்த உடனே பார்க்க வைக்காதீங்க, படிக்கணும். அப்புறம் இவர்களுக்குள்ள அந்த பாவ பலம் வளரும். ராமர் எப்படி இருந்திருப்பார், சீதை எப்படி இருந்திருப்பாங்க, எப்படி லக்ஷ்மணன் இருந்திருப்பார், அனுமான் இருந்திருப்பார், எப்படி அந்த கதை நடந்திருக்கும். பாவ பலம் வார்த்தைகள் மூலமாக குழந்தைகளுக்குள் உருவாய் அதுக்கு பிறகு அவங்கள விஷுவலா திரைப்படமாவோ இல்ல டிவி சீரியலாவோ திரைக்காட்சி தொடராவோ ஏதோ ஒண்ணு தொலைக்காட்சி தொடராவோ பார்க்க வச்சிங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு உபயோகமாகும். ஆனால் தனக்குள் பாவத்தை உருவாக்குவதற்கு காலம் அளிக்கப்படாமல் வெளியிலிருந்து கொட்டப்படுகின்ற, முக்கியமா குழந்தைகளை நோக்கி, இளைஞர்களை நோக்கி குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் தான் இந்த சமூக ஊடகங்கள். குழந்தைங்களை அடிக்ட் பண்ணி அவங்களுக்குள்ள அந்த பாவ பலம் வளராமல் உருவாகாமல் பார்த்து கொள்வது. நம்ம சொல்றதுக்கு மட்டுமே அவங்க அடிக்ட் ஆகி நம்ம சொல்றத மட்டுமே அவங்க கேட்கிற மாதிரி அவர்களை அடிமையாக வைத்துக் கொள்ளுகின்ற வாழ்க்கை முறைக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த சமூக ஊடகங்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சில பேர் கேட்கறது உண்டு, நீங்களே சமூக ஊடகத்துல தான் சாமி வர்றீங்கன்னு. நானாவது அதனால் ஏற்படுகின்ற தீமைகளை உங்களுக்கு புரிய வைத்து இந்த ஆன்மீக விஷயங்களை தவிர வேறு எதற்கும் சமூக ஊடகங்களை உபயோகப்படுத்தி அதிலே உங்கள் காலத்தை, வாழ்க்கையை வீணடிக்காதீர்கள்னு சொல்லித்தான் ஆகணும். அதுக்காகத்தான் சமூக ஊடகத்துக்குள்ள வர்றேன். புத்தகங்களினாலே ஞானம் கிடைக்காது, உள்ளுக்குள் திரும்பிப்பார்னு எழுதி வைக்கப்பட்டிருக்கு. அதுவும் புத்தகங்களை படித்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல சமூக ஊடகத்திலே வாழ்க்கையை சீரழிக்காதே என்பதையும், வாழ்க்கையை இழந்து விடாதேங்கிறத சொல்றதுக்காகத்தான் சமூக ஊடகத்துக்குள்ள வர்றேன்.
இந்த ஞானத்தை உள்வாங்குவதை தவிர வேறு எதற்காகவும் சமூக ஊடகத்திற்குள் உங்கள் வாழ்க்கையை, நேரத்தை சீரழிக்காதீர்கள், வீணடிக்காதீர்கள், கொடுக்காதீர்கள். இப்ப சொல்ல வேண்டிய இந்த பரம சத்தியங்களை சொல்லுகிறேன், கேளுங்கள். பரமசிவ பரம்பொருளின் விளையாடல் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த திருவிளையாடற் புராணங்கள் எல்லாமே பெருமான் திருவிளையாடலை சொல்லுகின்ற இந்த புராணங்கள் எல்லாமே பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடற் புராணமாகட்டும், செக்கிழார் பெருமான் செப்பிய பெரிய புராணமாகட்டும், அருணாச்சல புராணமாகட்டும், ஆரூர் புராணமாகட்டும், காஞ்சி புராணமாகட்டும், இது எல்லாமே ஆகமாந்த சத்தியங்களை நமக்கு விளக்கும் வகையிலே சொல்லப்பட்ட சத்திய கதைகள். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை, சத்திய கதைகள். அவை கற்பனை கதைகள் அல்ல. இப்படி வேதாந்த சத்தியங்களை நமக்குள் ஆழமாக புரிய வைப்பதற்காக வியாசர் 18 புராணங்கள் செய்து வைத்தாரோ, அது மாதிரி ஆகமாந்த சத்தியங்களை நாம முழுசா புரிஞ்சுக்கிறதுக்காக சேக்கிழாரும் பரஞ்சோதி முனிவரும் செய்து வைத்த ஆகமாந்த சார சத்திய கதைகள்தான் இந்த புராணங்கள். கடந்த 2 நாள் சத்சங்கங்கள்ல நான் சொன்ன பல கருத்துக்கள் சமூக ஊடகங்கள்ல பெரிய சலசலப்பை உண்டாக்கி நிறைய கேள்விகள் எல்லாம் பார்க்கிறேன். முதல்ல இந்த நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அறிமுகமான பரமசத்தியங்களை பொறுமையா விளக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் இந்த மொத்த புராணங்களுடைய கதைகளை ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கலாம். முதல் விஷயம், என்னுடைய சத்சங்கங்களை கேட்பதற்கு சற்றே அமைதியும் பொறுமையும் ஆழ்ந்த கேட்கின்ற ஸ்ரத்தையும் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆன்மீகம், கடவுள், புராணங்கள் இதெல்லாம் முழு பொய் அப்படின்னு சொல்றது துசங்கம். ஆன்மீகம், கடவுள், புராணங்கள் இதெல்லாம் உண்மை. ஆனா அந்த காலத்துல நடந்தது, இப்ப அதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்றது பிரசங்கம். இப்பவும் சத்தியம் சத்தியம் அப்படின்னு சொல்றதுதான் சத் சங்கம். சாத்தியப்படுத்துறதுக்கான சக்தியை கொடுக்கிறது தான் தீட்சை. அந்த ஞான ரசவாதத்தை நிகழ்த்துறது தான் சக்தி பாதமும் சக்தி நிபாதமும். நடந்து அது வாழறது தான் அனுபூதி. நல்லா புரிச்சு. இதெல்லாம் சும்மா கதைப்பா அப்படின்னு சொல்றது துசங்கம். அது துசங்கம் உங்களுக்கு எல்லாம் நிறையவே இருக்கும். சுத்தி பாத்தீங்கன்னா அந்த துசங்கம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க.
ஏன்னா தான் முன்னேறாவிட்டால், தனக்கு ஒன்று புரியாவிட்டால், தனக்கு ஒன்று தெளிவாகாவிட்டால் யாருக்கும் நடக்கக்கூடாதுங்கிற அந்த துர்புத்தி கொண்ட தீய சக்திகள் எப்பவும் சுத்தி இருக்கும். அது துஸ்சங்கம். இல்ல இந்த புராணங்கள், ஆன்மீகம், இந்த ஞானமெல்லாம் உண்மைத்தான். அதெல்லாம் அந்த காலத்துல நடந்தது, இப்பெல்லாம் நடக்காது. கலி கெட்ட காலம் இது. எங்க நம்மெல்லாம் அவ்வளோலாம் குவாலிஃபைடா இல்லை, அப்படிலாம் நமக்கெல்லாம் அப்படின்னு சொல்றது தான் பிரசங்கம்.